Hi friends, welcome to another video. எலான் மஸ்க் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் டெலிகாம் ஆப்ரேட்டரான பாரதி ஏர்டெலோட டைப் வச்சுட்டாரு. ஏர்டெலும் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் அவங்க ரெண்டு கம்பெனியுமே வந்து அதுக்கான டீல்ஸுமே சைன் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்குமே சேட்டலைட் இன்டர்நெட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத எலான் மஸ்க் அவர்களோட திட்டம். அண்ட் நம்ம இந்தியாவுக்குமே வந்து அந்த சேட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அத்தியாவசியமாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூரல் ஏரியாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நெட்வொர்க் இல்லை, சரியான இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை. அதனால் இப்போ நிறைய வந்து கிராமத்துலலாம் ஸ்கூலில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் அப்படிங்கிறது கொண்டு வர முடியாமல் இருக்குது. இதனால் வந்து ரூரல் ஏரியாஸில் வில்லேஜில் ரிமோட் பிளேசஸில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸ் திட்டங்கிறது வந்து ஈஸியாக போய் சேர்கிற அளவுக்கு ஒரு டீல் வந்து இப்போது செஞ்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய மக்கள் இப்போ நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ் கூட வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நாளுக்கு நாள் வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே இருக்கனால வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அத்தியாவசியமாக இருக்குது. மவுண்டன் ஏரியாஸ் அண்ட் ரிமோட் ஏரியாஸில் வந்து இன்றைக்குமே வந்து அந்த கனெக்டிவிட்டிங்கிறது ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸோட இந்த லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் இன்டர்நெட்னால வந்து நிறைய பேர் வந்து பெனிஃபிட் அடைவாங்கன்றனால இப்போ பாரதி ஏர்டெல் கூட வந்து ஸ்டார்லிங்க் நிறுவனம் வந்து டைப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை வந்து பெருசாக்கணும் அப்படிங்கிறதுனால ஜியோ கிட்டேயுமே வந்து பேசிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸ்டார்லிங்க் நிறுவனம். இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% மக்களுக்கு வந்து இன்டர்நெட் ஆக்சஸே இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஒரு சேட்டலைட் இன்டர்நெட் மூலிமா வந்து அந்த 40% மக்களுக்குமே வந்து இன்டர்நெட் போய் சேரும். நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து யூஎஸ் விசிட் பண்ணியிருந்தப்போ எலான் மஸ்கை வந்து சந்திச்சிருந்தார். அண்ட் டெஸ்லாவை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்க ஏப்ரல் 2025 அதுக்கான பேச்சுவார்த்தைகளுமே நடந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஸ்டார்லிங்க் நிறுவனத்தை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களுமே வந்து பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட வந்து பேசியிருந்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஃபர்ஸ்ட் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்லிங்க்கும் ஏர்டெலும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்லா வீடியோவில் சொன்ன மாதிரி எலான் மஸ்க் அவர்களோட இரா, அதாவது மஸ்க் இரா அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்குள்ள வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த மாதத்துலேருந்து இந்தியாவுக்குள்ள மஸ்க் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்லிங்காக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுமே வந்து அவரோட வெள்ளை மாளிகையில் ஒரு டெஸ்லா காரை வந்து பர்ச்சேஸ் பண்ணார். அதாவது எலான் மஸ்க் அவர்களே வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட கொண்டு போய் காமிச்சு அதில் எந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டு அவர் வந்து ரெட் கலர் காரை வந்து சூஸ் பண்ணார். அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கார் இஸ் ஃபுல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரில் உட்காந்துட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார். That's beautiful. This is a different panel than I've had. Everything's computer. That's beautiful. Wow. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ எலான் மஸ்க் அவர்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட சீனியர் அட்வைசராகவும் இருக்கார். ரெண்டு பேரோட நட்பு வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி நம்மளோட ரிமோட் வில்லேஜஸ்க்கும் மலை சார்ந்த பகுதிகளுக்குமே நல்ல ஒரு இன்டர்நெட் சேவைகள் வந்து தொடங்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் subscribe to Polsap and follow our official Instagram page Polsap Official. I'll see you guys in the next video. Bye.